ஓரை அறிந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஒன்று இருக்கு. இல்ல ரொம்ப நாளா இத நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு கஷ்டமாவே இருக்கு. வேண்டுறது வந்து நிறைவேறல அப்படின்னு நினைக்கிறவங்க, செவ்வாய்க்கிழமை டைம்ல அங்காரகன் அதாவது செவ்வாய் ஓரையில நீங்க முருகனுக்கு நீங்க பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க எதுக்காக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எந்த செயலுக்காக நீங்க பாடுபடுறீங்களோ, அது வந்து கட்டாயமா வந்து நிறைவேறும். இது நீங்க 7 வாரம், 9 வாரம், 6 வாரம் இந்த மாரி எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். செவ்வாய் ஓரை எப்படி வருது அப்படின்றது நீங்க கேலண்டர் பார்த்தாலே தெரியும். செவ்வாய்க்கிழமை காலையில 6 டூ 7 செவ்வாய் ஓரை ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி மதியம் 1 டூ 2ம் செவ்வாய் ஓரை இருக்கும். இதை விட்டா நைட்டு தான் உங்களுக்கு செவ்வாய் ஓரை இருக்கும். ஸோ நைட்டில் நீங்கள் மதியம் நைட்டு இந்த மாதிரி வழிபடுறதை விட காலையில் அதிகாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா 6 டு 7 செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்பானது. ஸோ நினச்சது நடக்கணும், காரிய தடைகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தடைகள் எல்லாமே தகர்த்தெறிய முருகனுக்கு செவ்வாய் ஓரையில் வழிபாட்டு பண்ணிட்டே வாங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றது இது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை நான் தனியாக போட்டு விடுறேன்.